பெரிய குழந்தைங்க, நடக்கிற வயசு குழந்தைங்கள நிறைய பெற்றோர்கள் தவறா குழந்தைய எடுக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கிற குழந்தைய டக்குன்னு எடுக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ஒரு கையை தூக்கி அப்புறமா இப்படி எடுக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 கையையும் தூக்கி விளையாட்டுக்கு இப்படி தூக்கி இப்படி கரகரன்னு சுத்துறது அதெல்லாம் பண்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 வாக்குல அப்படியே தூக்கி அப்புறமா இப்படி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கையை வச்சு ஹேண்டில் பண்ணி தூக்கும் பொழுது இந்த ரேடியல் ஹெட் வந்து டிஸ்லோகேட் ஆகும். எல்போ ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய போன் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். குழந்தை இந்த பொசிஷன்ல கையை வச்சுக்கிட்டு ரொம்ப வலியால துடிப்பாங்க. அதுக்கப்புறமா ஆர்த்தோ போயிட்டு அதை ரீலோகேட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்கும். அது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். பட் எனிவேஸ் குழந்தைக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம மூலமா குழந்தைக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பதிவு. குழந்தைய கரெக்டான தூக்குற பொசிஷன் என்ன அப்படின்னா நெஞ்சோட அணைச்ச மாதிரி தான் எப்போ எடுத்தாலுமே எடுக்கணும். ஆம்பிட் அண்ட் நெஞ்சு அண்ட் பேக்கை கவர் பண்ற மாதிரி தான் நீங்க பிடிக்கணும். குழந்தை இப்படி இருந்தாலுமே நீங்க வந்து இப்படிதான் எடுக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான குழந்தைய தூக்குற பொசிஷன். ஓகேவா? ஸோ என்னைக்குமே ஆமை ஹேண்டில் பண்ணி தயவு செஞ்சு குழந்தைய தூக்காதீங்க. நன்றி.